அழுக்காக இருந்த பெண். பஸ் கிளம்பியது. கடைசி நிமிஷத்தில் ஏறினேன். வேகம் எடுத்தது. குழந்தையுடன் தள்ளாடினேன். பார்வை அலைந்தது. ஒரு இடம் காலி. அமர்ந்து குழந்தையை மடியில் இருத்தி கொண்ட போதுதான் அவளை கவனித்தேன். பக்கத்தில் ஒருத்தி. பரட்டை தலை, பஞ்சை புடவை, கிழிசல்கள். ஏழ்மை என்றால் நல்ல புஷ்டி. அவள் பார்வை குழந்தையை ஊடுருவியது. குழந்தையின் கழுத்தில் போட்ட டாலரை உற்று நோக்கியது. இந்தாம்மா, கொஞ்சம் தள்ளி உட்கார் என அதட்டினேன். நகர்ந்தாள். பார்வையை திருப்பிக் கொண்டாள். வீட்டை விட்டு புறப்பட்ட போது கூட டாலர் பத்திரம் என்று என் கணவர் எச்சரிக்கைப்படுத்தி அனுப்பினார். இவளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என நினைத்தபடியே தூங்கிவிட்டேன். பஸ்ஸின் திடீர் குலுக்கல். திடுக்கென விழித்தேன். குழந்தையை நோக்கி அவள் கைகள் நீண்டிருந்தது. நான் விழிக்கவும் சட்டென கைகளை இழுத்து கொண்டாள். நிச்சயம் அவள் திருடிதான். நல்ல வேளை விழிப்பு வந்தது. விழித்தேன். இல்லாவிட்டால் குழந்தையின் அந்த டாலர் அபசோகி போயிருக்கும். சத்தம் போட்டு அவளை மாட்டிவிடலாமா என்று கூட நினைத்தேன். மறுபடியும் ஏதாவது கை நீட்டட்டும், அந்த திருட்டு கையை பிடித்து கண்டக்டரிடம் ஒப்படைத்து விடலாம் என நினைத்தவள், ஒரு தடவை சொன்னா தெரியாது, தள்ளி உட்கார் என அதட்ட கொஞ்சமாவது நகர்ந்து உட்கார்ந்தாள். டவல் விலகி டாலர் தெரிய அதன் மீது அவள் பார்வை பதிந்தது. பதறியபடி டவலால் அதை மூடினேன். அந்த பெண் வேறு பக்கம் திரும்பி கொண்டாள். மீண்டும் ஓட்டம். புஷ் என்ற சத்தத்துடன் பஸ் நின்றது. டயர் பஞ்சர். எல்லாரும் கீழே இறங்கினேன். குழந்தை வீறிட்டது. அடக்கினேன். அடங்கவில்லை. எந்த யுத்தியும் பலிக்கவில்லை. வயர்கூடையில் இருந்த பால் புட்டியை எடுத்தேன். பகீர் என்றது. பாட்டில் சாய்ந்து பால் சுத்தமாய் கொட்டி போயிருந்தது. குழந்தையின் அழுகை இன்னும் பலமாகியது. பசிக்குதான் அழுகிறது. பால் வாங்க கடை ஒன்றும் இல்லை. சுற்றிலும் பொட்டல் காடு. எனக்கு அழுகை வரும் போல் இருந்தது. குழந்தையின் அழுகையை அடக்கத் தெரியாமல் தான் திணற அந்த அழுக்கு பெண் சட்டென குழந்தையை வாங்கினாள். ஜாக்கெட் கொக்கிகளை பிரித்து பால் கொடுத்தாள். குழந்தை அழுகை அடங்கியது. சென்ற வாரம் செத்துப்போன தன் குழந்தையின் நினைவில் அதன் தலையை தடவி கொடுத்தாள். தன் பொக்கை வாயை மலர்த்தி குழந்தை சிரித்தது.